வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் 2023ல இன்னைக்கு என்ன கொஷின் பார்க்கலாம் வாங்க. கொஷின் நம்பர் 11. An ionic bond is formed between two elements of the following nature. Option A, electropositive and electronegative. Option B, electronegative and electronegative. Option C, electropositive and electropositive. Option D, electron pair donor and electron pair acceptor. இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல அயானிக் பாண்ட் கான்செப்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நேச்சர். டூ எலமெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் NaCl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். NaCl வந்து டூ எலமெண்ட்ஸு. இது எப்படி இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na வந்து பாசிட்டிவாக இருக்கும், குளோரின் நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து தான் என்ன ஆகுதுன்னா அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ளஸ்ன்றது என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொல்கிறோம், மைனஸ்ன்றது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ்னு சொல்கிறோம். அப்போது எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இடையில நமக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ்க்கும் எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு இடையில தான் இந்த அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின். Only one lone pair of electron containing central atom in the following molecule is. Option A, CH4. Option B, H2O. Option C, NH3. Option D, XeF2. இப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 VSEPR தியரியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த VSEPR தியரி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் சும்மா பேசிக்ஸ் மட்டும் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் எடுத்துக்கிறோம். இதில் சென்ட்ரல் ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். கார்பனோட வேலன்சி வந்து 4. இப்போ வேலன்சி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் எத்தனை லோன் பேர் இருக்குது எத்தனை பாண்ட் பேர் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ மீத்தேன் எடுத்துட்டிங்கன்னா மீத்தேனோட வேலன்சி வந்து 4. ஸோ நான் 4க்கு என்ன பண்ணுறேன்னா பாண்ட் பேர் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன். 4 ஹைட்ரஜனோட கார்பன் அட்டாச் ஆகிடுதுன்னா இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பாண்ட் பேர் சொல்கிறோம். அப்போது 4 பாண்ட் பேர் இருக்குது, தேர் இஸ் நோ லோன் பேர். இங்கே லோன் பேரே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டரில் சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போது 6 ஆக்சிஜன் நம்ம போட்டுக்கிறோம். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட அட்டாச் ஆகுது 2. அப்போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பாண்ட் பேர்னு சொல்கிறோம். ரிமைனிங் இருக்கிற இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணோம்னா 2 எலக்ட்ரான்ஸாக அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்ம லோன் பேர்னு சொல்கிறோம். அப்போ இது எத்தனை 2 பேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் பேர் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லோன் பேர்ஸ் வந்து இந்த எதோடையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம லோன் பேர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ எத்தனை லோன் பேர் இருக்குது, அதுவும் கொஷின் என்னென்னா 1 லோன் பேர் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாலிகுல் எதுன்னு தான் நம்மளோட கொஷினே. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NH3. NH3ல நைட்ரஜனோடைய வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3 ஹைட்ரஜன் வந்து அதோட என்ன ஆகுதுன்னா நைட்ரஜனோட அட்டாச் ஆகிடும். ஸோ 2 இந்த ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிருக்குன்னா லோன் பேரா அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 பாண்ட் பேர் இருக்குது, 1 லோன் பேர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனான் ஃப்ளூரைட் XeF2. ஜெனானோடைய வேலன்சி வந்து 8. அப்போது இதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஜெனான் வந்து எத்தனை ஃப்ளூரினோட அட்டாச் ஆகியிருக்கு 2 தான். அப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும் அப்படியே லோன் பேராக அப்படியே ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது செனான் வந்து ஒரு ஃப்ளூரின் 2 ஃப்ளூரினோட அட்டாச் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன ஆகியிருக்கும்னா அப்படியே வந்து லோன் பேர்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் செனான் ஃப்ளூரைடில் வந்து 2 பாண்ட் பேர் இருக்குது, 3 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்மளோட கொஷின் என்னென்னா 1 லோன் பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஆப்ஷனுக்கு 1 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமோனியாவுக்கு தான் நமக்கு வந்து 1 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த 12th கொஷினுக்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமோனியா. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.